ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। नम उग्राय वीराय सारंगाय नमो नमः। नमः पद्मप्रबोधाय मार्तंडाय नमो नमः। ब्रह्मेशानाच्युतेशाय सूरायादित्यवक्षसे भास्वते सर्वभक्षाय रौद्राय वपुषे नमः। तमोघ्नाय हिमघ्नाय शत्रुघ्नायामितात्मने कृतघ्नघ्नाय देवाय ज्योतिषां पतये नमः। तप्तचामीकराभाय वह्नये विश्वकर्मणे नमस्तमोभिनिघ्नाय रुचये लोकसाक्षिणी। नाशयत्येष वै भूतम् तदेव सृजति प्रभुः। पायत्येष तपत्येष वर्षत्येष गभस्तुभिः। एष सुप्तेषु जागर्ति भूतेषु परिनिष्ठितः। एष चैवाग्निहोत्रं च फलं चैवाग्निहोत्रिणः। देवाश्च क्रतुवश्चैव क्रतूनां फलमेव च। यानि कृत्यानि लोकेषु सर्वगेवेषु परमप्रभुः। येन मापत्सु कृच्छेषु कान्तारेषु भयेषु च कीर्तयन् पुरुषः कश्चित् नावसीदति राघव। पूजयस्वैनमेकाग्रो देवदेवं जगत्पतिम्। एतत् त्रिगुणितं जप्त्वा युद्धेषु विजयिष्यति। अस्मिन् क्षणे महाबाहो रावणं त्वं जयिष्यसि। एवमुक्त्वा ततो गस्त्यो जगाम च यथागतम्। एतच्छ्रुत्वा महातेजा नष्टशोको भवत्तदा। धारयामास सुप्रीतो राघव प्रयतात्मवान्। आदित्यं प्रेक्ष्य जप्त्वा तु परं हर्षमवाप्तवान्। त्रिराचम्य शुचिर्भूत्वा धनुरादाय वीर्यवान्। रावणं प्रेक्ष्य हृष्टात्मा युद्धाय समुपागमत्। सर्वयत्नेन महता वधे तस्य धृतो भवतु। अथरविदन्निरीक्ष्य रामं मुदितमना परमं दृश्यमानः। निशिचरपति संशयं विदित्वा सुरगणमध्ये गतो वचस्पनेति। भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। सम्प्राप्ते सन्निहिते काले नहि रक्षति दुःखं करणे। अर्थमनर्थं भावय नित्यं नास्ति तत सुखलेशः सत्। पुत्रादपि धनभाजा भीतिः
सर्वत्रैषा विहिता रीतिः भज गोविन्दम् भज गोविन्दम् गोविन्दम् भज मूढमति गोविन्दम् भज मूढमति मूढ़ जहिहि मूढ़ मनमे मूढ़ मनमे புத்தி இருந்தும் அதை ஸ்ரேயஸ் என்று சொல்லக்கூடிய உயர்வான ஆனந்தத்திற்கு பயன்படுத்துவதற்கு தகுதி இல்லாத மனமே ஜஹிஹி. இதுதான் இரண்டாவது பாடலில் நாம் ஆரம்பித்தோம். விட்டுவிடு, மனதிலிருந்து திறந்து விடு. எதை? தன ஆகம கிருஷ்ணாம் ஜஹிஹி. செல்வங்கள் மேலும் 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 வந்து குவிய வேண்டும், வர வேண்டும், அதிகமாக செல்வங்கள் வந்து நிறைய வேண்டும் என்கின்ற பேராசையை ஜஜிஹி. அப்போ செல்வங்கள் நிறைய வருவதனாலே நாம் நிறைவடைந்து விடுவோம், குறைகள் எல்லாம் நீங்கிவிடும், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த நிறைவற்ற தன்மைக்கு விடுதலை கிடைத்து விடும் என்கின்ற எண்ணத்தின் காரணத்தினாலேதான் மனதை கொண்டிடப்படுகின்றோம். செல்வத்திடத்திலே நாம் ஆசை வைக்கிறோம். செல்வங்கள் தன்னளவிலே எந்த தோஷமும் இல்லை. அது முக்கியமா புரிய வேண்டும். செல்வங்களின் பால் நாம் ஏற்படுத்துகின்றோமே ஒரு உறவு, கற்பனையாக நாம் தோற்றுவிக்கின்ற ஒரு எண்ணம், ஒரு உணர்வு, அதுதான் இங்கே விடப்பட வேண்டியவையாக சொன்னார். செல்வத்தின்பால் இருக்கக்கூடிய அந்த தவறான புரிதல் போக வேண்டுமானால் செல்வங்கள் கொடுக்கின்ற அனுபவங்கள் அதை எல்லாவற்றையும் சரியாக நான் புரிந்து கொள்ளுதல். அவைகளால் நமக்கு என்ன அனுபவங்கள் ஏற்படுகிறது என்றால் காலையிலே பார்ப்போம். அர்த்தம் அனர்த்தம் நித்தியம் பாவய. எப்பொழுதும் அது எப்படி நமக்கு நித்தியம் பாவய, முக்கியமான பாவம். எப்பொழுதும் எண்ணிப்பார், அறிவை கொண்டு எப்பொழுதும் ஆராய்ந்து பார், எண்ணிப்பார். எதை? அர்த்தம் அனர்த்தம். அர்த்தங்கள் செல்வங்கள் கொடுக்கின்ற அந்த அனுபவத்தை எப்பொழுதும் எண்ணிப்பார். ஒவ்வொன்றாக பார்த்தோம். பகு வித்த வியகா. செல்வங்களை அதிகமாக இழந்து நாம் ஒரு பொருளை பெற வேண்டி இருக்கிறது. பகுவித்த ஜெயகா. இரண்டாவது என்ன பார்த்தோம்? சிந்தா, கவலை என்பது வருகிறது என்று பார்ப்போம். மூன்றாவது அசாத்தியத்துவம், நம்மால் முயன்று அடையவே முடியாது. சாத்தியம் என்றால் அடைதல், அசாத்தியம் என்றால் நம்மால் முயன்று பொருள்களை கொண்டு நிறைவு உடைய தன்மையை அடையவே முடியாது. மூன்றாவது. நான்காவது, அவ்வாறு நாம் கடினமாக முயற்சி எடுத்து நமக்கு என்ன கிடைக்கின்றது என்றால் ஆயாசம், சோர்வு என்பது வருகிறது. செல்வங்கள் தன்னிலையிலே ஐந்தாவது என்ன பார்த்தோம்? பரிணதி, அது மாறிக்கொண்டே இருக்கும் என்று, பரிணாமம் அடைந்து கொண்டே இருக்கும். அடுத்தது அதற்கு என்னடா உண்டுனா ஆத்யத்துவம், ஆதி அந்தத்துவம். அதற்கு ஆரம்பம் முடிவு என்பது உண்டு. ஆத்யந்தத்துவம். அதே போல அந்த இடத்திலே நாம் அனுபவிக்கின்ற நேரத்தில் என்ன கிடைக்கின்றது என்றால் அதிருப்திகரத்துவம். திருப்தி என்பது ஏற்படுவது இல்லை. திருப்தி என்பது ஏற்படுவது இல்லை. மாறாக துக்ககரத்துவம், துக்கத்தை கொடுக்கின்றது. அடுத்தது நாம் அனுபவிக்கக்கூடிய பொருள் நாசகரத்துவம். அதை விட்டு நாமும் அழிந்து போக வேண்டும், அது நம்மை விட்டு அது அழிந்து போயாக வேண்டும். இதையெல்லாம் நாடி போகின்ற என்னுடைய புத்தி எப்படாது? நான் புத்தி நாசம், பகுத்தறியக்கூடிய அறிவை நான் இழந்து விடுகின்றேன். அதனால என்ன வருகின்றது?
உடலுக்கும் இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் அறிவுக்கும் ரோக வியாதி என்பது வருகிறது. அடுத்தது என்ன பார்த்தோம்? இதை நாம் அனுபவிக்க பந்தம் என்பது ஏற்பட்டு விடுகிறது. செல்வங்கள் எனக்கு பந்தத்தை கொடுக்கிறது. இதோட ரொம்ப முக்கியமானது நாம் ஒண்ணு பார்த்தோம். செல்வங்களுக்கு பின்னாடி மனம் போனது என்றால் விஸ்மரணம், மறதி என்பது வந்து விடுகிறது. கடைசியில என்னை கொண்டு போய் அது மரணத்திலே கொண்டு சேர்க்கிறது. இவ்வளவு தோஷங்கள் அர்த்தத்திலே இருக்கிறது. அதனால்தான் ஒரே வாக்கில போட்டார் அர்த்தம் அனர்த்தம் நித்தியம் பாவைய. அதுல என்ன இல்லையா? ததா, அதே பாடல 29வது பாடல சொல்றார். ததா, அந்த ததா அர்த்தம், அந்த அர்த்தத்திலே, அந்த பொருளிடத்திலே நாஸ்தி இல்லை, அஸ்தி இல்லை. எது இல்லையா? சுக லேஷா, சிறிது, சிறு துளி கூட. லேஷா என்றால் சிறு துளி, சுக லேஷா என்றால் சுகத்தினுடைய சிறு துளி கூட அந்த பொருளிடத்திலே, நாம் அடையக்கூடிய பொருளிடத்திலே சுகம் சிறு துளி கூட இல்லை. இது சத்தியங்கிற நாஸ்தி தத சுக லேஷா சத்தியம். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்றால் அதற்கு பிரமாணம் கொடுக்கிறார் 2வது வரியில. இந்த சுகம் சிறிது கூட இல்லை என்பதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது? நமக்கு இந்த அர்த்தத்தை கொண்டு அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை யாரோ ஒருவர் சொல்லி நாம் கேட்பதாக இருந்தால் கேட்க மாட்டோம். அது உன்னுடைய அனுபவம், நான் எதுக்கு அதை பற்றி சிந்திக்கணும் அப்படின்னு. ஒரு வேலை சாஸ்திரமே சொல்றதை வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு வேலை இல்லை சாஸ்திரத்துக்கு. அது ஏதாவது சொல்லிக் கொண்டே இருக்கும், அவர்கள் ஏதோ புலம்பிக் கொண்டே இருப்பார்கள். அது எதுக்கு நான் கேட்க வேண்டும் என்கின்ற எண்ணம் வரலாம். அல்லது மற்றவர்கள் தன்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்லும்போது நமக்கு ஏற்புடையதாக இல்லாமல் இருக்கலாம். அர்த்தங்கள் கொடுக்கக்கூடிய அனுபவத்தை பற்றி யாராவது நிறுத்தி பேசினால் அது உங்களுடைய அனுபவம். அதனால்தான் ஒரு பெரிய செல்வந்தன், உலகத்திலே 3வது பெரும் செல்வந்தனாக இருக்கக்கூடிய கேட்கிறார்கள், இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்துவிட்டாலே, இவ்வளவு செல்வத்தை நீ சேர்த்து வைத்து விட்டாயே, எப்படி உணர்கிறாய் என்றால், நத்திங், ஸ்டில் ஐ எம் நத்திங், இன்னும் நான் வெறுமையைத்தான் உணர்கிறேன், ஒன்றுமில்லா தன்மையைத்தான் உணர்கிறேன். இவ்வளவு செல்வத்தை அடைந்த பிறகுமா, இவ்வளவு செல்வத்தை அடைந்த பிறகும் இன்னும் நான் வெறுமையைத்தான் உணர்கிறேன். அப்ப இந்த அனுபவத்தை ஏன் மற்றவர்கள் நீ பகிர்ந்து கொள்ளக்கூடாது என்றால், அவர் சொல்லுகிறாராம், நான் இந்த நிலைக்கு வந்து இந்த அனுபவத்தை இப்பொழுது அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். இதை நான் மற்றவர்களை இப்போது சொன்னால், இவன் வளர்ந்து விட்டான், உயர்ந்த இடத்துக்கு வந்து விட்டான், ஆகினாலே பேசுகிறான், நம்முடைய வளர்ச்சியிலே உனக்கு பொறாமை ஆகினாலே நம்மை வளரவிடாமல் செய்தான் என்று என்னை தவறாக புரிந்து கொள்வார்கள். அவர்களே அனுபவித்து விட்டு வர அப்பொழுது புரிந்து கொள்வார்கள். அப்ப நமக்கு இந்த செல்வங்கள் நமக்கு நிறைவு அற்ற தன்மையைத்தான் கொடுக்கிறது. செல்வங்கள் ஒரு காலம் நிறைவை கொடுக்கவில்லை என்பதற்கு என்ன சரியான பிரமாணம் கொடுக்க முடியும்? வேறு எங்கிருந்து பிரமாணம் கொடுத்தாலும் நாம் உதாசீனப்படுத்துவோம், கேள்வியும். ஆனால் ரொம்ப அழகான உதாரணத்தை கொடுக்கிறார். இந்த உதாரணத்தை நம்மால் தட்டி கழிக்கவே முடியாது. இந்த உதாரணத்தை வைத்துக் கொண்டு அதுல இருந்து வரக்கூடிய அனுபவங்களை எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்தால் கட்டாயம் நமக்கு அதனுடைய அனுபவம் அறிவை கொடுக்கும். ஒவ்வொருவரும் அதை அனுபவித்தே ஆக வேண்டும், அனுபவித்தே தீர வேண்டும், அனுபவித்தும் இருப்போம். அது என்ன அனுபவம்? புத்ராத் அபி தனபாஜாம் பீதி. செல்வங்கள் என்ன கொடுக்கின்றது? நாம் இதுவரைக்கும் பார்க்காத ஒரு குணத்தை சொல்றார், லட்சணத்தை சொல்றார். செல்வங்கள் நமக்கு பீதியை கொடுக்கிறது, பயத்தை கொடுக்கிறது. 12-13 லட்சங்களை பார்த்தோம் அல்லவா? அது இதுவரைக்கும் சொல்லாத ஒரு லட்சணம் பயம், பீதி. செல்வங்கள் இல்லாத போது இல்லை என்கின்ற ஒரு வருத்தத்தோடு இருந்து விடுவோம். செல்வங்கள் வர வர துக்கமும் போகவில்லை,
மாறாக பயம் என்பது சேர்ந்து. என்ன பயம்தான்னா, சேர்த்த செல்வமானது குறைந்து விடக்கூடாதே, அழிந்து விடக்கூடாது, யாரும் எடுத்துக்கொண்டு போய்விடக்கூடாதே, அபகரித்து விடக்கூடாதே, நாசமாகி விடக்கூடாதே. இந்த எண்ணங்கள் நம்முடைய மனதிலே ரொம்ப ஆழமாக இருந்து அது நமக்கு எப்பொழுதும் பயத்தை. பயம் என்பதே எனக்கு அந்த அனுபவமானது இதுவரைக்கும் நடக்கவில்லை. ஆகையினாலே அந்த அனுபவம் எப்படி இருக்குமோ அன்னோன் ஃபேக்டர். எனக்கு தெரியாத ஒன்றை குறித்து என்னுடைய மனதில் எழக்கூடிய செல்லம் தான் பயம். ஒரு அனுபவம் எனக்கு ஏற்பட்டு விட்டால் அதன் பிறகு நமக்கு பயம் வராது, துக்கம் தான் வரும். ஒரு அனுபவமானது எனக்கு அனுபவிப்பதற்கு முன்பாக என்னுடைய மனதில் ஏற்படக்கூடிய சலனம் பயம். இது நடந்துவிட்டால் என்ன பண்ணுவது? அந்த எண்ணத்தோடையே நம்முடைய மனம் நகர்கிறது. இவருடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டால் என்ன பண்ணுவது? இவன் இதை செய்துவிட்டால் என்ன பண்ணுவது? இவர்கள் இப்படி போய்விட்டால் என்ன பண்ணுவது என்று நடக்காத விஷயத்தை நடந்துவிட்டால் என்ன ஆவது என்று நான் சிந்திக்கக்கூடிய அந்த எண்ணம் பயமாகும். இங்கே அந்த பயம் யாரிடத்திலிருந்து வருகின்றதா? புத்ரா அபி, பையனிடத்திலிருந்து கூட அந்த பயமானது. புத்ரா அபி, பையனிடத்திலும் இருந்தும் பயமானது வருகிறது. எதை குறித்து? யாருக்கு இந்த பயம்? தன பாஜா. தன பாஜா. பாஜா என்றால் பெற்றவன், கொண்டவன். தன பாஜான் என்றால் தனத்தை பெற்றவன், தன குவியலை கொண்டவன் யாரோ, செல்வ குவியல் இல்லாதவனுக்கு பயமே கிடையாது. செல்வமே இல்லாதவனுக்கு எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம். செல்வ குவியல் யாரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு யாரிடத்திலிருந்து அந்த பயம் வருகின்றனாம்? புத்ராத அபி, பையனிடத்திலிருந்தும் பயமானது வருகிறது. அதனால்தான் ஒரு நீதி சாஸ்திரம் சொல்லுகிறது, ஒரு மனிதனுக்கு செல்வங்கள், செல்வ குவியல் வர வர 5 இடத்திலிருந்து பயம் வருகின்றதாம். அதான் புத்திராது போட்டார், பையனிடத்திலிருந்தும் என்றால் மற்ற 4 பேரும் அதை செய்வார்கள். யார் அந்த 4 பேர்? பிளஸ் இந்த புத்திரன். முதல்ல வியாதி இடத்திலிருந்து பயம். வியாதி இடத்திலிருந்து, வியாதி செல்வங்களை எல்லாம் அபகரித்து விடக்கூடாதே, வியாதியின் மூலமாக செல்வங்கள் எல்லாம் அழிந்து விடக்கூடாதே. திருடர்களிடத்திலிருந்து பயம். சோரகா, திருடர்களிடத்திலிருந்து பயம். திருடர்கள் திருடிக் கொண்டு போய்விடக்கூடாது. 3வது ராஜாவிடத்திலிருந்து பயம். ராஜாவிடத்திலிருந்து பயம். 4வது மனைவி இடத்திலிருந்து பயம். மனைவி என்றால் மனைவியுடைய உறவுகள் எல்லாம் சேர்த்து. இந்த பக்கம் மனைவி நிரம்பும், அந்த பக்கம் நம்முடைய உறவையும் சேர்த்து. அவர்களிடத்திலிருந்து பயம். நமக்கு கணவனுடைய உறவுகள், மனைவியுடைய உறவு, இதெல்லாம் சேர்த்து அவர்களிடத்திலிருந்து பயம். 5வது பெற்ற பையனிடத்திலிருந்து பயம். இந்த பீதி யாருக்கு? தன பாஜா, செல்வங்கள் குவியலாக செல்வத்தை கடினமாக உழைத்து சேர்த்து வைத்தவர்களுக்கு புத்ராதபி தன பாஜா பீதி. இந்த அனுபவத்தை அனுபவிக்காத ஒரு ஜீவனை சொல்லியிருக்கார். இந்த இடத்திலே செல்வ குவியல் என்றால் நாம் தொடர்ந்து பார்த்துக் கொண்டே இருக்கின்றோம். வெறும் பணம் மட்டும் அல்ல, எல்லா செல்வங்களையும் மனதிலே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள். அவை எதுவும் அழிந்து விடக்கூடாது என்கின்ற. உதாரணத்துக்கு பையனிடத்திலிருந்து பயம்னு சொல்றார். பையனிடத்திலிருந்து பயம் எப்படி வர முடியும்?
இந்த பையன் இந்த குலத்திலே வந்து பிறந்து விட்டான், எனக்கு குழந்தையாக வந்து பிறந்து விட்டான். இந்த குழந்தையானது நல்ல ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே பயமானது. உடல் ஆரோக்கியத்தோடும் உள்ள ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டுமே என்கின்ற ஒரு பீதி. அந்த குழந்தையானது நல்லபடியாக பேச வேண்டுமேங்கிற பீதி. பேச ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த குழந்தை நல்லபடியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமே பீதி. அந்த குழந்தை மெதுவாக நகர ஆரம்பித்த பிறகு இந்த குழந்தையினுடைய குணாதிசயங்கள் நல்ல குணாதிசயமாக இருக்க வேண்டுமே, அந்த குணாதிசயங்கள் எல்லாம் அசுர சுபாவமா இருந்து விடக்கூடாதே. இந்த எண்ணம் நாம சாகப்போகின்ற வரைக்கும் இருக்கு. நம்முடைய குழந்தை நல்ல குழந்தையாக நல்ல குணவானாக இருக்க வேண்டுமேங்கிற பீதி. நல்ல சம்ஸ்காரங்களை பெற வேண்டுமே, நல்ல அறிவை பெற வேண்டுமே, நல்ல பழக்க வழக்கங்களை பெற வேண்டுமே, நல்ல ஒரு வாழ்க்கையை இந்த குழந்தை வாழ வேண்டுமே, நிறைய செல்வங்களை இந்த குழந்தை சேர்க்க வேண்டுமே, நிறைய தான தர்மங்கள் கொடுக்க வேண்டுமே. சதா சர்வ காலமும் நம்முடைய மனதிலே இந்த குழந்தைகளை பற்றின ஒரு பீதி, பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த எண்ணம் நம்முடைய மனதை வாட்டிக் கொண்டிருக்கின்ற வரை நம்மால் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு பயத்துக்கு அப்பாற்பட்டிருக்கின்ற இறைவனை குறித்து சிந்திக்க முடியுமா என்றால் நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைக்கு நடுவிலும் இது வரும். இந்த பயம் வந்து தொட்டிக் கொள்கிறது. அதான் நம்மால் பயம் இல்லாத பக்தியுடன் இறைவனை நம்மால் மனதை ஆராதிக்க. பயம் போனால்தான் பக்தி வரும். பயத்துக்கு காரணம் அந்த குழந்தையின் செல்வத்தின்பால் நான் கொண்ட அந்த மோகம், பற்றுதல். அந்த பற்றுதல் மனதிலே இருக்கின்ற வரை பயம் இருக்கும். பயம் இருக்கக்கூடிய இடத்திலே தவிர்க்க முடியாதவை. அதனால்தான் பகவான் சொல்றார் அர்ஜுனன்ட்ட பேசும்போது, சைக்காலஜிக்கலா அவருடைய மனதில் இருக்கக்கூடிய பயிரை எடுத்து வர்றார். இந்த மூன்றும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற வரை உன்னால் அமைதியை அடைய முடியாது. ஞானிக்கு இந்த மூன்றும் இல்லை, ஆகினாலே இருக்காங்க. இரண்டாம் அத்தியாயத்தை ஞானியை பற்றி சொல்லும் போது, சித்தப்பிரஜனை பற்றி சொல்லும் போது சொல்றாங்க, வீத ராக பயம் ஸ்தித தீஹி முனிஹி உச்யதே. ராக பய குரோதா. வீத என்றால் விடுபட்டவன். எதிலிருந்து? ராகம், பயம், குரோதம். இந்த மூன்றிலிருந்தும் யார் விடுபட்டானோ ஸ்தித தீஹி முனிஹி, அவன் உண்மை இடத்திலேயே எப்போதும் நிலை பெற்றிருக்கிறான். உண்மையவே சிந்தித்துக் கொண்டும் இருக்கின்றான் முனிஹி. அப்போ என்னுடைய மனமானது இறைவனை நினைக்காமல் இருப்பதற்கு எது காரணமா இருக்கிறது? இந்த செல்வத்தின்பால் நான் கொண்ட அபிமானம், பற்றுதல். செல்வத்திடத்தை நான் வைத்திருக்கக்கூடிய மோகம் அது என்ன பண்ணுகிறது? பையனிடத்தில் இருந்தும் கூட எனக்கு பயத்தை கொண்டு. இந்த தன பாஜாம் என்பதற்கு இன்னொரு அழகான அர்த்தம் டிக்ஷனரியிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாஜாம் என்றால் பிரிவு. தனத்தை நாம் தனத்தினுடைய பிரிவு. நமக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஒருவேளை 2 குழந்தைகள் 3 குழந்தைகள் இருக்கிறது என்றால், இந்த குழந்தைகள் எல்லாம் இந்த செல்வத்தை ஒழுங்காக பங்கிட்டுக் கொள்ள வேண்டுமே, ஒழுங்காக பிரித்து எடுத்துக் கொள்ள வேண்டுமே. இந்த செல்வத்தை அவர்கள் வைத்து பிரித்து எடுத்துக்கொண்டு பத்திரமாக அவர்கள் ஆண்டு ஆர வைக்க வேண்டுமேங்கிற அந்த எண்ணம் மனதில் இருந்து கொண்டே இருக்கு. அதையும் இங்கே எடுத்துக்கொள்ளலாம். தனப்பிரிவு, செல்வங்களின்பால் கொண்ட. இப்போ பிரிவுன்னு வரும்போதே அங்கே மனதில் குழப்பம் வந்து விடுகிறது. அவனுக்கு இவ்வளவு கொடுத்தாயே, எனக்கு ஏன் இவ்வளவு கொடுக்கின்றாய்? அப்போ ஒருவருக்கும் மனக்கசப்பு, மன துன்பங்கள் வந்துவிடக்கூடாது என்பதிலே அவ்வளவு கவனமா இருக்கும். அது சந்தோஷத்தையாக இருக்கிறது, எவ்வளவு பயத்தை கொடுக்கிறது. செல்வங்கள் நிறைவை கொடுக்கும் என்று நினைத்து செல்வத்தை சேர்த்தால் அந்த செல்வங்களே நமக்கு பெரும் தடையாக இருக்கின்றது.
என்றால் அதன்பால் நான் கொண்ட அந்த எண்ணம் பற்றுதல் எனக்கு பெரும் தடையாக என்னை சுதந்திரமானவனாக ஆனந்தமானவனாக அமைதியாக இருக்க விடாமல் செய்கின்ற பெரும் தடை. அதை இங்கே சொல்லுகிறார். மூணு விளக்கம் கொடுத்திருக்காங்க. செல்வத்தினுடைய நிலையாமைக்கு அர்த்தம் அனர்த்தம் சுகலேசா நாஸ்தி சத்தியம் புத்ராதபி தனபாஜா. சரி, இது இந்த உலகத்துல மட்டும்தானா? இந்த நாட்டுல மட்டும்தானா என்றால் ஏஷா ரீதிஹி சர்வத்ர விதிதா. ஏஷா ரீதிஹி, இந்த முறைதான். ஏஷா ரீதி, ரீதி என்றால் முறை. இந்த முறைதான் சர்வத்ர, எங்கும் எல்லா இடத்திலும் விதிதாக ஏற்கப்பட்டிருக்கின்றது. எங்கும் அதுதான் நிறைந்திருக்கின்றது. எந்த இடத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும், எந்த மனிதனிடத்திலே போனாலும், எந்த உலகத்துக்கு நாம் போனாலும் இதுதான் ரீதி, இதுதான் முறை. இந்த முறையில் தான் எங்கும் எல்லா இடத்திலும் அனுபவங்கள் இருக்கின்றன. ஆகையினாலே மனமே மூட, மூட மனமே தன ஆகம கிருஷ்ணா ஜகி. செல்வங்கள் வர வேண்டும் வர வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை மனதிலிருந்து விட்டு விடுவாயாக, மனதிலிருந்து விட்டு விடுவாயாக. இதை சொன்ன உடனே நம்முடைய மனதிலே பல கேள்விகள் வரவில்லை என்றால் நாம் சிந்திக்கவில்லை. செல்வங்கள் எனக்கு துன்பத்தை பிடிக்கிறது, பயத்தை பிடிக்கிறது, பந்தப்படுத்துகின்றது, மறதியை கொண்டு வருகிறது, மரணத்தை ஏற்படுத்துகிறது, எல்லாம் எனக்கு தெரிகிறது. இதெல்லாம் அனுபவத்தை நான் அனுபவிக்கிறேன், பார்க்கிறேன். செல்வம் இருந்தால் தானே நம்ம எல்லோரும் மதிக்கிறார்கள் உலகத்திலே. செல்லவில்லை என்றால் ஒரு ஜீவன் கூட நம்மை மதிப்பது இல்லையே. இப்ப செல்வம் இல்லாத வாழ சொல்கிறீர்களா என்றால், செல்வங்களின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், செல்வத்தை கொண்டு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம், அது நமக்காக அல்ல, செல்வத்திற்காக. இந்த அறிவு நமக்கு இல்லை என்றால் மீண்டும் நாம் வந்தோம், மீண்டும் நாம் மோகப்படுவோம். நமக்கு அங்கீகாரம் செல்வத்தினால் தான் கிடைக்கிறது, பொருள்களை கொண்டுதான் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, அதன் மூலமாகத்தான் நிறைவு சந்தோஷம் என்று சொன்னார். அந்த சந்தோஷம், அந்த நிறைவு என்பது செல்வத்திற்காகத்தானே தவிர எனக்காக அல்ல. இந்த பகுத்தறியக்கூடிய அறிவு இல்லாதனால்தான் செல்வங்கள் தான் இந்த வாழ்க்கையை நிர்ணயம் செய்கிறது, செல்வத்தை கொண்டுதான் மரியாதை. அதனால்தான் காந்தி ஒரு கூட்டத்துக்கு போகிறார். முடிவெடுக்க வேண்டிய கூட்டம், எல்லா பெரியவர்களும் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஒரு பெரிய ஹோட்டலுக்கு அந்த மீட்டிங் நடக்கிறது. அவருடைய பழக்க வழக்கத்துக்கு ஏற்ப ஒரு வேஷ்டியை கட்டிக்கொண்டு மேலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு ஒரு கிழிஞ்ச செப்பலை போட்டுக்கொண்டு உள்ள போறார். வெளியில் இருக்கக்கூடிய காவலாளி அவரை விடமாட்டேன்னு சொல்கிறார். என்ன காரணம் என்றால், இங்கே எல்லோரும் பெரிய பெரிய மக்கள் வரக்கூடியவர்கள், எல்லோரும் நல்ல உடல்ல வஸ்திரங்களை எல்லாம் முறையாக அணிந்து கொண்டு வரக்கூடியவர்கள், உடுத்தி கொண்டு வரக்கூடியவர்கள். நீ இந்த கூட்டத்திற்கு வருவது போல தெரியவில்லை, பிச்சைக்காரனை போல தெரியுதா, என்னால நீ போயிட்டு வா, அவரை திருப்பி அனுப்பி. அப்போ இவர் கேட்கிறார்,
வஸ்திரத்துக்குத்தான் மரியாதை கொடுப்பாய், எனக்கு மரியாதை கொடுக்க மாட்டாய் என்றார். அப்படிப்பட்ட மரியாதை எனக்கு தேவையில்லை. வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு வரக்கூடியவனுக்குத்தான் மரியாதை, எனக்கு மரியாதை இல்லை என்றால் அந்த மரியாதை எனக்கு தேவையில்லை நான் கூறுகிறேன். இவர் திரும்பி போவதை பார்த்துவிட்டு அந்த கூட்டத்தை கூட்டியவர் ஓடி சென்று அவரை மரியாதையோடு அழைத்து, நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மை எல்லோரும் மதிக்கிறார்கள், இதை வைத்துக் கொண்டுதான் நம்மை மதிக்கிறார்கள், இதற்காகத்தான் நமக்கு மரியாதையை நினைக்கிறோம். அந்த மரியாதை உண்மையிலேயே நமக்கு அல்ல, அந்த செல்வத்துக்குத்தான் அந்த மரியாதை. அதை ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்கள். இதெல்லாம் எதற்கு திரும்ப திரும்ப கொடுக்கப்படுகிறது என்றால், செல்வத்தின்பால் இருக்கக்கூடிய மோகம் நம்முடைய அறிவை விட்டு நீங்கிறது. அது நீங்கினால்தான் அமைதியாக என்னால் இறைவனை தேட. இங்க சொல்கிறார் பாருங்கள், 5வது பாடல்ல ரொம்ப அழகாக அந்த அந்த உண்மை தத்துவத்தை நம்ம கண் முன்னாடி கொண்டு காட்டார். என்ன அது? நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நடக்கின்ற விஷயத்தை எடுத்துக்கிறார், நம்முடைய ஒவ்வொரு தொழில்களிலும் நடக்கின்ற விஷயத்தை எடுத்துக்கிறார். அந்த உதாரணத்தை கொடுக்கிறார் பாருங்கள். யாவ வித்தோபார்ஜன சத்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்ஷா பச்சா ஜீவதி ஜரதேஹி வாதாம் கோபின பிரச்சதிகே பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதி கோவிந்தம் பஜ மூடமதி. எவ்வளவு அழகாக நம்முடைய ஒவ்வொரு மனிதனுக்கும் அன்றாடம் ஏற்படக்கூடிய அனுபவத்தையும் எடுத்துக்கிறார். என்ன சொல்றார் பாருங்கள். யாவத் தாவத் 2 வார்த்தையை பயன்படுத்துறார். யாவத் எதுவரை, தாவத் அதுவரையே. எதுவரை நமக்கு இது இருக்கிறதோ தாவத் அதுவரை நான் அவ்வளவுதான். எதுவரை எனக்கு இது இருக்கோ அதுவரையே. அப்போ அதுவரைதான் நமக்கு அந்த மரியாதைகள், விருப்பங்கள், நம்மை பார்த்து இதெல்லாம் இருக்கும். எதுவரை அது இருக்கிறதோ தாவத் அதுவரை. யாவத் வித்த, ரொம்ப அழகான வார்த்தையை கையாளுறார். வித்தம். வித்தம் என்பது செல்வம். தனம் என்றாலும் செல்வம் தான். வித்தம் என்று ஏன் நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்றால், பொதுவாக செல்வங்கள் என்று வரும்போது, தனம் என்று வரும்போது யாரோ சம்பாதித்து நமக்கு கொடுத்து விட்டு போவது, யாருடைய முயற்சியினாலோ நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருள் தனம். அது நமக்கு அவ்வளவு சிறப்பாக தெரியாது. ஏன்னா யாரோ கஷ்டப்பட்டு உழைத்து அதனுடைய மேன்மை நமக்கு தெரியாது. அப்ப இங்க வித்தம்னு போடுறதுக்கு காரணமே, நாம் முயன்ற கடினமாக உழைத்து நேர்மையான வழியிலே, தர்மத்தின் வழியிலே சம்பாதித்த செல்வம் வித்தம். அது எதுவுமே இருக்கலாம். இந்த இடத்துல வித்தம் என்று வரும்போது நாம முயன்று பெற்ற செல்வங்கள், அறிவு செல்வமாக இருக்கலாம், ஆரோக்கிய செல்வமாக இருக்கலாம், அல்லது எந்த செல்வமாக இருக்கலாம், கலைகளாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எல்லாவற்றையும் வைத்துக் கொள்ளுங்கள். நாம முயன்று பெற்ற செல்வங்கள் வித்தம். எதுவரை நாம் முயன்று கடினமாக உழைத்து பெறக்கூடிய செல்வங்கள். அது என்ன சொல்லிட்டாருங்க? உப ஆர்ஜன சக்தா. சக்தகா என்றால் எதுவரைக்கும், யாவத் சக்தகா எதுவரை நமக்கு, சக்தகா என்றால் ஈடுபாடு, பற்று, ஆசை,
எதுவரைக்கும் யாவத் எதுவரை வித்த உப ஆர்ஜனம். ஆர்ஜனம் என்றால் சம்பாதிக்கக்கூடிய ஈடுபாடு எதுவரை இருக்கிறதோ. உப ஆர்ஜன வித்த உப ஆர்ஜன எதுவரைக்கும் நமக்கு செல்வத்தை சம்பாதிக்கக்கூடிய விருப்பங்கள் ஈடுபாடு இருக்கின்றதோ. இந்த இடத்துல இன்னொரு வார்த்தை கூட சொல்லலாம். எதுவரை நமக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய அருகதை இருக்கிறதோ. அப்ப என்ன அர்த்தம் என்றால், செல்வத்தை சேர்க்கக்கூடிய அருகதை ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு இல்லாமல் போகலாம். காரணம் என்ன? இயற்கையினுடைய விதி, பிறந்தவை இறந்து ஆக வேண்டும். அப்ப நமக்கு உடல் ஒத்துழைக்காமல் போகலாம், உடல் நோய்வாய்ப்படலாம், ஆரோக்கியம் குன்றி போகலாம், வயதினம் வரலாம். அதே போல மனதில் பலதரப்பட்ட எண்ணங்கள் நம்மை அழைத்து சூருடைய வைக்கலாம். அறிவிலே நமக்கு சிந்தனையிலே தெளிவில்லாது போகலாம், மறதி ஏற்படலாம். இதெல்லாம் ஏற்படலாம் என்கின்ற எண்ணம் இருக்கிறதுனால எதுவரை செல்வத்தை சேர்க்கக்கூடிய அருகதை இருக்கிறதோ, ஆர்வம் இருக்கிறதோ, அதிகாரம் இருக்கிறதோ, ஆவத் அதுவரையே, அதுவரைதான், ஆவத் ஏவ அதுவரையே என்ன நடக்கின்றது? நிஜ பரிவாரோ ரக்தா. அங்க சக்தகான்னு போட்டா, இங்க ரக்தகான்னு போட்ட. ரக்தகா என்றால் ரமிக்கிறார்கள், பிரீத்தியை கொடுக்கிறார்கள், விரும்புகிறார்கள். யாரு? நிஜ பரிவாரா, சுற்றத்தார்கள், சுற்றுப்புறங்கள், சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சுற்றத்தார்கள், உறவுகள், நண்பர்கள், பந்துக்கள் எல்லோரும் நிஜ பரிவாரா. பரிவாரம் என்றால் சுற்றத்தார்கள், நண்பர்கள், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள், நாம் சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் என்ன பண்ணிக்கிறது? தாவன் நிஜ பரிவாரா, அதுவரைக்கும் நமக்கு பிரீத்தியை நம்மை விரும்புகிறார்கள். அப்போ யாருக்கு இந்த மரியாதை? யாருக்கு இந்த மரியாதை? நமக்கு அல்ல, நமக்கு அல்ல. நாம் செல்வத்தை சேர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கிற வரை நமக்கு இந்த மரியாதை. அப்ப இந்த மரியாதை செல்வத்துக்கு தானே தவிர, ஒருவேளை எனக்கு நல்ல பேசக்கூடிய அருகதை இருக்கு, அது என்னுடைய செல்வம். அந்த செல்வத்தை நான் பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற வரை, அந்த செல்வத்தை நான் நன்றாக பயன்படுத்துகின்ற வரை, அந்த செல்வத்தினாலே மற்றவர்களுக்கு பயன் கிடைக்கின்ற வரை என்னை எல்லோரும் பாராட்டுகிறார்கள், விரும்புகிறார்கள், என்னை அழைக்கிறார்கள். நிறைய செல்வங்கள் கிடைக்கிறது, பணம் கிடைக்கிறது, புகழ் கிடைக்கிறது, எல்லாம் கிடைக்கும். அதன் மூலமா என்னுடைய வாழ்க்கை தரமும் உயர்கிறது. இப்ப இந்த பாராட்டும், இந்த பதவியும், இந்த புகழும், இந்த செல்வமும் யாருக்காக? என்னுடைய பேச்சுக்காக. இவரை பேச அழைத்தால் நன்றாக பேசி நம்முடைய மனதை குதூகலப்படுத்துவார், ஆனந்தப்படுத்துவார். ஒருவேளை எனக்கு இந்த திறமை போட்டு பேசக்கூடிய சக்தி என்னிடத்திலிருந்து போய்விட்டார், அல்லது பேசுவதற்கு எனக்கு விஷயமே இல்லாமல் திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே பல காலங்கள் பேசிக் கொண்டிருந்தால் கேட்டுக்கொண்டிருக்கூடிய மக்கள் சொல்வார்கள், அவர்களுடைய விஷயம் இல்லை, ஒரே விஷயத்தையே திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறார், ஆகினாலே இவரை அழைத்து நீ ஒரு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லிவிட்டு வேற ஒரு பேச்சாளரை அழைத்து. எனக்கு ரொம்ப வேதனை வருகிறது. நேற்று வரைக்கும் என்னை மதித்த உலகம் இன்றைக்கு என்னை மதிக்காமல் போய்விட்டதே, தூக்கி எறிந்து விட்டதே. நன்றி கெட்ட உள்ளம், நன்றி கெட்ட மக்கள், இவரை நம்பிய ஒரு பிரயோஜனம் கிடையாது. இப்ப நான் என்ன செய்து விட்டேன்? இங்கே பெரிய தடையானது இங்கே என்ன வந்து விட்டது?
இந்த செல்வங்கள் என்னால் முயன்று கஷ்டப்பட்டு சேர்த்த செல்வத்தை கொண்டு அது கொடுத்த போகம், அது கொடுத்த இன்பமானது எனக்கு மயக்கத்தை கொடுத்து அதுதான் நிரந்தரம், அது கொடுக்கின்ற சுகம்தான் நிரந்தரம், அது கொடுக்கின்ற அங்கீகாரம் தான் உண்மையானது என்று நினைத்து அதற்கு பின்னாடி அதிடத்தை மயங்கி கிடந்த நான் இந்த செல்வத்தை எல்லாம் கொடுப்பதற்கு உண்டான எல்லா அருகதையும் கொடுத்தானே பரமாத்மா, அவனை நான் நினைப்பதற்கு நேரம் இல்லாமல், அவனை மறந்து அவன் கொடுத்த செல்வத்தை கொண்டு அதன் மூலமாக கிடைத்த அங்கீகாரத்தையும் அதன் மூலமாக கிடைத்த வாழ்க்கை முறையும் நான் பெரிதாக நினைத்துக் கொண்டு வாழ்ந்தேன். இதெல்லாம் கொடுத்த இறைவனை நான் நினைப்பதற்கு நேரம் இல்லை, அவனை ஆராய்ப்பதற்கு நேரம் இல்லை. இதையெல்லாம் கொடுத்தவனை அல்லவா நான் ஆராய்ச்சிருக்க வேண்டும். இவ்வளவு சிறப்புக்காகவும் அந்த பரமாத்மா அல்லவா அவரை நினைத்திருக்க, ஒவ்வொரு நொடியும் அவரை நினைத்திருக்க வேண்டும். அப்படி ஒருவேளை நான் நினைத்திருந்தால் இவைகள் எல்லாம் அதிகமாகிக் கொண்டு என்னுடைய மனதிலே இந்த செல்வத்தினாலே வந்த தோஷங்கள் என்னை பாதிக்காமல் இருந்திருக்கும். அதன்தான் நான் மோகித்து போயிருக்க மாட்டேன். இந்த விட்டம் எல்லாம் அடைந்து போகும் காலத்திலே, எனக்கு தகுதி இல்லாத ஒரு காலத்திலே, மக்கள் என்னை தூக்கி எறிகின்ற நேரத்திலே, உலகம் என்னை தூக்கி எறிகின்ற நேரத்திலே எனக்கு எந்த வழியும் இருந்திருக்காது, வேதனையும் இருந்திருக்காது. காரணம் என்ன? நான் சதாசர்வ காலமும் கொடுத்தவனையே நினைத்துக் கொண்டு ஆராய்த்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இவைகள் போனாலும் இவைகள் வந்தாலும் என்னுடைய மனதில எந்த சரணமும் இருந்திருக்காத. காரணம் இது எல்லாவற்றுக்கும் காரணம் பரமாத்மா, அவரையே நான் நினைக்கின்றேன். இந்த எண்ணம் நம்முடைய மனதிலே வரவிடாமல் தடுப்பது எது? இந்த செல்வத்தின்பால் நான் கொண்ட அப்பர் சுவாமிக்கு இது நடந்தது. பரமாத்மாவையே மறந்து விட்டு போயிட்டார். அக்கா உட்காண்டு கொண்டு திலகவதியா உட்காண்டு கொண்டு வேண்டாராம். அவனுக்காகத்தானே உயிரை வைத்துக் கொண்டிருந்தேன், வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்னை பிரிந்து விட்டு போய்விட்டானே, என்னை பிரிந்து போட்டு உன்னையே மறந்து விட்டு போய்விட்டானே அப்பா, நீ அவனை திருப்பி அழைத்துக் கொள்ளக்கூடாதா என்று பரமாத்மாவிலே யாச்சகம் பண்ணினார், பிரார்த்தனை பண்ணினார். பரமாத்மா சூளை நோயை கொடுத்து ஆட்கொள்கிறார். சூளை நோயை வயிற்றுக்குள்ளே குணப்படுத்த முடியாத ஒரு வியாதியை கொடுத்து தானே அந்த வியாதியை ஏற்படுத்தி அதற்கு மருந்தும் அவரே கொடுக்கிறார். இன்றைக்கு இருப்பதை போல இன்றைக்கு இருக்கிற வியாதிக்கு அவரே ஏற்படுத்திய வியாதிக்கு அவர்தான் மருந்து. இப்ப பரமாத்மா அவரே ஒரு வியாதியை கொடுத்து அவரே ஆட்கொள்றார், பாடுறார். நான் எப்படி உன்னை மறந்தேன், எப்படி இந்த மறதி என்பது வந்தது என, எங்கிருந்து இந்த மறதி வரலாம் நிறைவா? அப்ப இதுக்கு காரணம் விதிதான். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே நினையாதொரு போகும் இருந்தறியே வஞ்சம் இது ஒப்பது கண்டறியே வைத்தோடு துடக்கி முடக்கிட நஞ்சாகி வந்தன்னை நலிவதனை நணுகாமல் துறந்து கரந்து வீடி அஞ்சேலும் எண்ணீர் அதிகை கேடில வீரத்தான துறை அம்மானே. யாவத் எதுவரைக்கும் செல்வத்தை சேர்க்கக்கூடிய அதிகாரம் இருக்கோ அதுவரைதான் நம்மை உலகங்கள் பாராட்டுகிறது, போஷாக்கு பண்ணுகிறது, மதிக்கிறது. அது வரைக்கும் தான் இந்த கூட்டங்கள் எல்லாம் நம்மை பின்தொடர்ந்து வருகிறதே தவிர, செல்வங்கள் நம்மை விட்டு போய்விட்டால், நமக்கு அந்த தகுதிகள் எல்லாம் போய்விட்டால், சிந்தனை இல்லாமல் போய்விட்டால், நம்மை சுற்றி இருந்த கூட்டங்கள் யாராவனா இருக்கலாம். எவ்வளவு அனுபவபூர்வமாக உண்மையை சொல்லுகின்றது பாருங்கள் சாஸ்திரம். உண்மை எடுத்து தைரியமாக சொல்லுகிறது சாஸ்திரம். அதனால்தான் பந்தம் எங்கிருந்து வருகின்றனா,
சிந்தித்து பார்க்காததனாலே பந்தம், சிந்தித்து பார்த்தால் மோட்சம். அவிச்சாரேன கிருதோ பந்தா விசாரேன நிவர்த்ததே. விசாரம் செய்யாதனாலதான் பந்தம். அவிச்சாரேன கிருதோ பந்தா, நம்மை நாமே பந்தப்படுத்திக் கொள்கின்றோம். எதனால? அவிச்சாரம். ஒன்றை எடுத்து ஆராய்ந்து பார்க்காததனால பந்தம். எப்போது விசாரம் செய்கின்றோமோ விசாரேன நிவர்த்ததே. திருவள்ளுவர் கூட அதான் சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு, எப்பொருள் எத்தன்மை தாயுமன அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்ப இந்த புகழ்ச்சி, இந்த மரியாதை அது யாராக இருக்கலாம். கணவன் மனைவி இடத்திலே காட்டுவதாக இருக்கலாம், குழந்தைகள் அப்பாவை மதிப்பதாக இருக்கலாம், வாழ்த்துவதாக இருக்கலாம், அல்லது அம்மா அப்பாக்கள் குழந்தைகளை விரும்புவதாக இருக்கலாம், குழந்தைகள் அம்மா அப்பா விரும்புவதாக இருக்கலாம். எதுனா எல்லாம் எதன் அடிப்படையில் வருகிறது என்றால் செல்வத்தை அடிப்படையாக கொண்டுதான் அவைகள் அனைத்தும். அப்போ செல்வத்தை கடந்து அன்பு வர முடியுமா என்றால் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான். அதுதான் ஈஸ்வர சுரூபத்திடத்திலே. வேண்டுதல் வேண்டாமை இல்லா நடை சேர்த்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அவனிடத்திலே நாம் செல்லத்தான் உண்மையான அன்பு மனதிலே ஸ்புரிக்கிறது. அந்த அன்பு உலகத்திடத்தில். மற்றபடி எல்லாமே இதற்காக இந்த அன்பு, இதற்காக இந்த நேசம், இதற்காக இவரிடத்திலே நான் ஒரு அது போய்விட்டால் பஷ்சாத் ஜீவதி. இரண்டாவது சொல்றார் பாருங்கள், எவ்வளவு அனுகூலமா சொல்றாங்க. பஷ்சாத் பிறகு ஜீவதி, வாழக்கூடியவனுக்கு, வாழ்கின்ற மனிதனுக்கு, உயிருடன் இருக்கக்கூடிய காலத்தில் ஜீவதி ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவனுக்கு, ஜீவனுக்கு பஷ்சாத் பின்னால் என்ன ஏற்படுகிறது? இந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய அருகதையானது போய்விடும். எதனால? ஜர்ஜர தேகே. தேகம் என்றால் வசிக்கக்கூடிய நம்முடைய தேகம், இருப்பிடம். அதற்கு என்ன வந்து விடுகிறது? ஜர்ஜரா. அழகான வார்த்தை. ஜர்ஜரஹா என்றால் வயோதிகம் என்பது வந்து விடுகிறது. தேகத்திற்கு வயோதிகமானது வந்தபின் நைந்து போன உடல், நஞ்சு போன உடல், பயன்பாடுக்கு உதவாத உடல் ஏற்பட்டதற்கு பிறகு, எப்படி ஒரு வஸ்திரத்தை நாம் அதிகமான காலம் உபயோகப்படுத்துவதற்கு பிறகு இனிமேல் அது பயன்பாட்டுக்கு வரவே வராமல் போய்விடும், அதே போல நம்முடைய தேகமும் நிறைய உழைத்து 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 பயன்பாட்டுக்கு பிரயோஜனப்படாமல் போகின்ற சரீரம் வரும், நம்மை தொடும். அவ்வாறு தொடும் காலத்தில் இந்த இடத்துல சரீரம் என்றால் இந்திரியங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், மனதையும் எடுத்துக் கொள்ளுங்கள், அறிவையும் எடுத்துக் பயன்பாட்டுக்கு நமக்கே பயன்பாட்டுக்கு சரியான பயன்பாட்டுக்கு இல்லாமல் போகின்ற இந்த சரீரம் நம்மை தொடும் நேரத்திலே உயிரோட வாழக்கூடிய ஜீவன் தேகத்தோட வீட்டுக்குள்ளே வசிக்கிறான் என்றால், தேகே வீட்டில் வசிக்கக்கூடிய நேரத்திலே வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள், கேகே வீட்டில் வசிக்கக்கூடியவர்கள் பிருச்சதி. பிருச்சதி என்றால் கேட்டல். ந பிருச்சதி கேட்பது இல்லை, கேட்பது இல்லை. யாரும் கேட்பதில்லை, கோபி ஒருவரும் கூட கேட்பதில்லை. வீட்டில் வசிக்கக்கூடிய ஒருவரும், யார் ஒருவரும் எதை கேட்பதில்லை? வார்த்தாம். வார்த்தாம் என்றால் குசலம் விசாரித்தல், நம்மை குறித்து விசாரித்தல். வார்த்தாம்
அன்பாக கூடிய வார்த்தைகள், கனிவோட கூடிய வார்த்தைகள், நமக்கு பயனுள்ள வார்த்தைகளை, இனிமையான வார்த்தைகளை கோபி ஒருவருக்கு கேட்பதற்கு எவ்வளவு அனுபவபூர்வமாக அந்த காலத்தை சொல்லிச்சுட்டு போயிட்டார் பாருங்க. இன்றைக்கு கண்கூடா பார்க்கணும். அப்போ எதுவரைக்கும் நமக்கு மரியாதை இருக்கிறது, எதுவரைக்கும் நம்ம எல்லோரும் மதிப்பதை கூட தெரிந்தது என்றால், செல்வத்தை சேர்க்கக்கூடிய அதிகாரம் இருந்தவரை நம்ம எல்லோரும் விசாரித்தார்கள். எல்லாரும் விழுந்து வார்த்தையை வைத்துக் கொண்டு எப்படி இருக்கிறீர்கள், என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், என்ன வேண்டுமா, அது வேண்டுமா, இது வேண்டுமா என்று எவ்வளவு இனிமையை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பேசினாங்க. அதை நம்பி இதுதான் உண்மையான வாழ்க்கை, இதுதான் உண்மையான அன்பு என்று நம்பி அதற்கு பின்னாடி நாம் போனோம். யாரை நினைக்க வேண்டுமோ அவரை நினைக்கலாம். அதனால்தான் நாரத மகரிஷி ரத்னாகரனுக்கு உன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் உண்மையிலேயே உன்னிடத்தை அன்பு காட்டுகிறார்களா என்று கேட்டு விட்டுவா என்று சொல்லும் போதுதான் எனக்கு உண்மை புரிகிறது. எல்லோரும் நான் கொண்டு வரக்கூடிய பணத்தை விரும்புகிறார்கள், அது புண்ணியமா பாவமா என்று கூட பார்ப்பதில்லை. எல்லோரும் நான் கொண்டு வரக்கூடிய பணத்திடத்திலே விருப்பத்தை சரியப்படுத்துகிறார்கள். நான் பாவத்தை சம்பாதிக்கிறேன், பங்கெடுத்துக் கொள்வதா என்றால் யாரும் எடுத்துக்கொள்ள தயாராக, யாரும் அதை ஊகிக்கவும் தயாராக இல்லை. எதற்கு நான் இந்த பாபகரமான காரியத்தை செய்ய வேண்டும், நான் உங்களுடனே வந்து விடுகிறேன் என்றான். அவர் பகவானை பற்றியே நினைத்து பெரிய ரிஷியாக மாறுகிறார். ரிஷியாக இதன் மூலமா நமக்கு என்ன விஷயத்தை சொல்ல வருகிறது சாஸ்திரம், என்ன சொல்ல வருகிறார் குரு என்றால், இவைகள் எல்லாம் அனித்தியமான அனுபவங்களைத்தான் கொடுக்க முடியும். அதனால இதுல என்ன கிடையாதான், நாம் பார்க்காத இன்னொரு தோஷம் அல்ல இருக்கிறது. சத்து என்பது அதிலே இல்லை, ரசம் என்பது அதிலே கிடையாது. விரசத்வா, அதுல உண்மையிலேயே இன்பம் என்பது, ரசம் என்றால் இன்பம், விரசம் என்றால் ரசம் என்பது, இன்பம் என்பது அது. இன்பம் இருப்பதை போல நினைக்கின்றோம். உறவுகள் இன்பம், பையன் இன்பம், மனைவி இன்பம், குழந்தைகள் இன்பம், நாம் சேர்த்த செல்வங்கள் எல்லாம் இன்பம் இன்பம் நினைக்கின்றோம். அவைகள் உண்மையிலேயே இன்பம் இல்லை, அதெல்லாம் ரிலேட்டிவிட்டி. இதனால இது வந்தது, இதனால இது அது போயிட்டா பின்னாடியே இந்த இன்பம் வரும். அப்போ நான் இதற்கு பின்னாடி சென்று என்னுடைய வாழ்க்கையை முழுக்க நான் உழைத்து விடுவேன் என்றால், இதற்கு பின்னாடி சென்று என்னை எல்லோரும் மதிக்க வேண்டும், உலகமே என்னை ஆராதிக்க வேண்டும் என்று நான் சொன்னால், என்னை ஆராதிப்பது என்பது என்னை ஆராதிப்பது அல்ல, என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு திறமையை, செல்வத்தை ஆராதிக்குமே தவிர உலகம் அது போய்விட்டால் அந்த ஆராதனையும் போய்விடும். அவ்வாறு உலகமானது என்னை தூக்கி எறிவதற்கு முன்பாக, என்னை விட்டு நான் சேர்த்த செல்வங்கள் எல்லாம் விடுபடுவதற்கு முன்பாக, எல்லா செல்வத்தையும் சேர்க்கக்கூடிய தகுதியை நான் இழப்பதற்கு முன்பாக, எப்பொழுது நான் அனைத்து லட்சணமும் இருந்து அதே நேரத்திலே இவைகளுக்கு பின்னாடி செல்லாமல் இறைவனையே நாடி போகிறேன், அப்போ எனக்கு இந்த செல்வங்கள் கொடுக்கக்கூடிய மோகம் நிச்சயமாக என்னை பாதிக்காது. செல்வங்கள் அதிகமாக சேர்ந்தாலும், அதன் மூலமாக உறவுகள் வந்து பாராட்டினாலும் புகழ்ந்தாலும் என்னை அது எவ்வகையிலும் மோகிக்காது. எல்லாம் அழிந்து போய் என்னை உலகம் தூக்கி எறிந்தாலும் எனக்கு எந்த ஒரு வெறுப்பும் மனதில் தோன்றா. யாரிடத்திலும் எனக்கு கஷ்டங்கள் வரா, வெறுப்பு வரா. இப்ப நமக்கு அப்படி அல்ல. நம்மை எல்லோரும் மதிக்க வேண்டும், அது பெரிய ஒரு
என்னை எல்லோரும் மதிக்க வேண்டும். எங்கிட்ட இவ்வளவு பிறப்பிருக்கிறது, இவ்வளவு திறமையில் இவ்வளவு உழைத்திருக்கிறேன், இவ்வளவு கடினமாக நான் எல்லா காரியத்தையும் மதிக்கிறேன். உலகமே என்னை மதிக்க வேண்டும். உலகம் மதிக்காவிட்டாலும் அட்லீஸ்ட் வீட்டில் இருக்கக்கூட என்னை மதிக்க வேண்டும். மனைவியாக இருந்தால் கணவனை மதிக்க வேண்டும். நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து இந்த நிலைக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உன்னை எப்படிலாம் நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன் தெரியுமா? அதனால என்னை எல்லா காலத்திலும் என்னை பாராட்ட வேண்டும், சிராட்ட வேண்டும், மதிக்க வேண்டும், சதா என்னையே நீ துதிக்க வேண்டும். மனைவியாக இருந்தால் கணவனிடத்தை கேட்கும். என்னை சதா பிறப்பாலும் துதி செய். உன்னை நம்பியே வாழ்க்கையை நான் நம்பி வந்துவிட்டேன், உனக்காக வாழ்க்கையை குறைத்து விட்டேன். இவ்வளவு காரியங்கள் உனக்காக செய்திருக்கிறேன், குடும்பத்துக்காக செய்திருக்கிறேன். என்னை நீ மதிக்க வேண்டும், என்னை நீ பாராட்ட. என்ன அழகான ஒரு அனுபவம் காட்டுகிறது பாருங்க. இது எல்லாத்தையும் நாம யார்கிட்ட போய் கேட்கிறோம் அப்படின்னா, என்னை மதிக்க வேண்டும், என்னை பாராட்ட வேண்டும், என்னை சீராட்ட வேண்டும், என்னையே துதிபாட வேண்டும், வாழ்க்கை முடிக்க அப்படி நாம யார்கிட்ட போய் கேட்கிறோம்டான்னா, நாம யாரோட பழகுகின்றோமோ, நம்மை பற்றி தெரியுமா அவர்கள் கேட்கும். ஆனா நம்முடைய இந்த அகங்காரம் பாருங்கள் எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது பாருங்க. நாம நம்முடைய பையன்கிட்ட போய் கேட்கிறோம் அல்லது பொருள்கிட்ட போய் கேட்கிறோம் என்றால் அதுவே தவறு, கேட்கக்கூடாது. இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கிறோம், என்னை யாருமே மதிக்கிறது இல்லை, நான் எவ்வளவு பொண்ணை என் பிள்ளைக்கு கொண்டு பொண்ணை யாருமே மதிக்கிறது இல்லை, போறதில்லை. அதை விட பெரிய வேடிக்கை என்னன்னு கேட்டா, அவங்களுடைய குழந்தை என்னை மதிக்கணும். தாத்தான்னு சொல்லி மதிக்கணும், பாட்டின்னு சொல்லி மதிக்கணும், என்னை எல்லோரும் பாராட்ட வேண்டும், எங்களை எல்லோரும் அப்படியே அந்த குழந்தைகள் பண்ண ஏதாவது தெரிய போகிறதா, சொன்னால் புரிய போகிறதா? நம்ம என்ன சொல்லுவோம், என் பையன் கட்டாயம் அவன் பொண்ணுக்கு குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்து வளர்த்திருக்க வேண்டிய என்ன நாம் சொல்ல ஆசைப்படுகிறோம், என்ன நாம் மற்றவருடைய மனதை விதைக்க ஆசைப்படுகிறோம். நம்முடைய சுயநலத்தையும் அகங்காரத்தையும் நான் வைத்துக் கொண்டு சதா மனதிலே காயத்தோடும் வருத்தத்தோடும் வாழ்வதை கூட மற்றவர்களும் வேலையோடும் வழியோடும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். தவிர நானும் சுதந்திரமாக எல்லாவற்றிலிருந்து விடுபட்டு எல்லாவற்றையும் கொடுத்த இறைவனை மனப்பூர்வமாக நன்றியுடன் நினைப்பதற்கு நான் தகுதியுடையவனாக இல்லை, விருப்பப்படுவதும் இல்லை. அதே பாவத்தை மற்றவர்களுக்கும் வைத்து அவர்கள் இருந்தால் எவ்வளவு விருப்பம் மரியாதையா இருக்காங்க தெரியுமா? என்னை பார்க்கிறார்கள், பேசுகிறார்கள், எல்லாம் பண்ணுகிறார்கள், உங்களையே போற்றுகிறார்கள். தெரியாதமா அவர்கள் இறைவனை போற்றி விட்டால், குருவை போற்றி விட்டால், சாஸ்திரத்தை போற்றி விட்டால் அவ்வளவுதான். ஏத்துக்கவே இந்த ஜீர்ணிக்கவே முடியாது. காரணம் என்ன? தன்னையே பெரியவனாக நினைத்து. இதெல்லாம் தான் அர்த்தத்தின்பால் நமக்கு ஏற்பட்டுள்ள பெரிய பெரும் தடை. அதை எடுத்து விடுறார் பாருங்கள். செல்வங்கள் உன்னை விட்டு நீங்கி போகும் அல்லது உனக்கு அந்த செல்வத்தை சேர்க்கக்கூடிய அருகதை போய்விடும். காரணம் ஜர்ஜரதேகே, உடலிலே உனக்கு அந்த எல்லாவற்றையும் சேர்க்கக்கூடிய தகுதி இல்லாமல் போய்விடுகிறது. அவ்வாறு போய்விட்டார் ஏகே, வீட்டில் இருக்கக்கூடிய உன்னை நேசித்தவர்கள் கூட ஒருவர் கூட உன்னை குஷலம் விசாரிப்பதற்கு வருவதில்லையப்பா. அந்த காலத்திலே நீ ரொம்ப வேதனைப்படுவாய், தனிமையாக உன்னை நினைத்துக் கொண்டு நீ வருத்தப்படுவாய், உன்னை உலகம் ஒதுக்கி விட்டது, தூக்கி எறிந்து விட்டு நினைப்பாய். உண்மையிலே அவ்வாறு அல்ல. நாம் தான் புரிந்து கொள்ளாமல் வாழ்ந்திருக்கிறோம். அந்த வழி வேதனை வேண்டாம் என்றால் கோவிந்தம் பஜமூடமதி, கோவிந்தம் பஜமூடம். இன்னும் நிறைய விசாரம் இருக்கிறது. இந்த அர்த்தத்தை பற்றி அடுத்த வாரம் விரிவாக பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ.